ஆடி மாதம் கடைசி வெள்ளி அதுவுமா திருவிளக்கு பூஜை பண்ணியிருந்தேன். அந்த பூஜையில் 2 தாமரை விளக்கு நான் வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இந்த விளக்கை வாங்கின உடனே நான் ஷூட் பண்ணிட்டேங்க. ஆனால் இதை போடுறதுக்கு டைம் இல்லை. அதனால் முதல்ல பூஜை ரீல் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இதை நம்ம பொறுமையாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த மாதிரி பார்ட்டாக வரும். ஆக்சுவலாக இந்த தாமரை விளக்கை நான் ஒரு ரீலில் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நான் இதை ஆர்டர் பண்ணேன். இது வந்து குத்து விளக்கு மாதிரி பெரிய சைஸும் இல்லை, ரொம்ப குட்டி சைஸும் இல்லைங்க. அழகாக மீடியம் சைஸில் இருக்குது. நம்ம ஒன்று கூட ஏற்றிக்கலாம், இல்லை 2 செட்டாகவும் ஏற்றிக்கலாம். இந்த தாமரை விளக்கில் நடு திரி மட்டும்தாங்க. ஸோ திசை காட்டுற மாதிரி இருக்காது. இது மேல் நோக்கி எரியிற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து தனித்தனியாக இந்த மாதிரி பார்ட்டாக வரும். ஒவ்வொரு பார்ட்டுமே ரொம்ப அழுத்தமாக இருக்குங்க. நீங்கள் சின்ன சிலையிலேருந்து பெரிய சாமி படத்துக்கு கூட நம்ம 2 சைடு ஏற்றலாம். அண்ட் இதை வைக்கிறதுக்கு நான் வந்து அழகான இந்த உடன் ஸ்டாண்டும் வாங்கியிருந்தேங்க. யூஸ்வலாக நம்ம பிளேட் அடியில் வச்சு வைப்போம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தாமரை ஸ்டாண்டுலேயே வந்து இந்த தாமரை விளக்க வைக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் வாங்கியிருந்தேன். பூஜை அறையில் இந்த ஸ்டாண்டோட வைக்கிறதுக்கு இடம் இல்லைனா நம்ம ஸ்டாண்ட் இல்லாமையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னும் போது இந்த ஸ்டாண்டோட ஏற்றும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த விளக்கு அதோட ஸ்டாண்ட் இது ரெண்டுமே நான் மதுரை பூஜா ஹெர்பல் ஷாப்ல இருந்து தான் வாங்கினேன். அவங்கக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க டீட்டெயில்ஸ் வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. பாய்.